أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த இந்திய நாட்டுடைய 76வது குடியரசு தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டிருந்த இந்தியா, இந்த இந்திய நாடு சுதந்திரமான நாடாக இருக்க வேண்டும், இந்தியர்கள் சுதந்திரமானவர்களாக சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக பல மனிதர்களுடைய தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, பொருளாதாரத்தின் மூலமாக 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அதிலிருந்து சுமார் 3 ஆண்டுகள்ல இந்த நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரிடத்திலோ மதத்தவரிடத்திலேயோ அதிகார வர்க்கத்திலேயோ அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாடு கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்துல, மக்களாட்சி தத்துவத்துல செயல்படக்கூடிய நாடு என்று வகுக்கப்பட்டு அதை அரசியலமைப்பு சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்திய நாளாக ஜனவரி 26, 1950வது ஆண்டு இருந்தது. அதையே நாம் குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வருகிறோம். குடியரசு என்றால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. இந்த நாட்டுடைய குடியுரிமையை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் குடியிருப்பதற்கு தனக்கு மேல் யார் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நாட்டுடைய எல்லா உரிமையும் இருக்கிறது. சம உரிமை, சகோதரத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் இந்த நாட்டுடைய இறையாண்மை, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம். அதை கடைபிடிப்பதற்காக, அதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. இந்த குடியரசு தினத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம்
கவனத்துல கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆங்கிலேயரிடத்துல அடிமைப்பட்டிருந்த இந்தியாவை இன்றைக்கு சுதந்திரமான ஒரு நாடாக, ரீபப்ளிக் கண்ட்ரியாக இந்த உலக அரங்கில விழுந்து நிற்பதற்கு மிக முக்கியமான பங்கு எல்லாரும் உழைத்திருக்கிறார்கள், எல்லாரும் செலவழித்திருக்கிறார்கள், எல்லாரும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், ரத்தங்களை இறைத்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. எல்லாத்தை விடையும் கூடுதலாக முஸ்லீம்கள் இறைத்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. பிரபல வரலாற்று அறிஞராக, நாடாளுமன்ற கடந்த கால உறுப்பினராக இருந்து மறைந்துவிட்ட குஷ்வந்த் சிங் அவங்க தங்களுடைய பத்திரிகையில எழுதுறாங்க. எழுதும் பொழுது குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த நாட்டுடைய விடுதலையில எல்லா சமூகத்தை காட்டிலும் அதிகமான அளவிற்கு தங்களுடைய உடலாலும் உயிராலும் பொருளாதாரத்திலும் உழைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாயால பிரதிநிதிப்படுத்தாமல் ஒரு வரலாற்று ஆய்வாளர், இந்திய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருந்த மறைந்த குஷ்வந்த் சிங் அவங்களுடைய எழுத்துல சொல்றாங்க. பல ஆய்வுகளை செய்யறாங்க, பல வரலாறுகளை தேடி படிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க, ஒரு சமூகம் தன்னுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமான அளவிற்கு இந்திய விடுதலையில பங்காற்றி இருக்கிறது என்றால் அது முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு போற போக்குல யாரோ ஒரு மனிதர் சொல்வது போல சொல்லல. ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், ஒரு அறிஞர் அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்றாரு, எல்லா சமூகத்தை விட ஒரு இடத்துல 100 பேர் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா 50-60% இருக்கக்கூடியவங்க 30-40 பேர் தான் இருக்கிறாங்க. வெறும் 20% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மாத்திரம் அங்க 40 பேர் கலந்துக்கிறாங்க. தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமான அளவிற்கு இந்த இந்திய விடுதலையில பாடுபட்டாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். பல வரலாறுகள், அதை சொன்னோம்னா நம்ம பல நாட்கள் வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு முஸ்லிமுடைய தியாகம், உழைப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறாங்க. இந்திய விடுதலைக்கு பிறகும் அதை தொடர்ந்து செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்திய விடுதலைக்கு பிறகும் இந்த நாட்டுடைய கட்டமைப்பிற்கு, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் வாரி வழங்கினாங்க, இறைத்தார்கள் என்பதை எல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம் இந்திய விடுதலையிலும் இந்த நாட்டுடைய கட்டமைப்பிலும் இந்த நாட்டை முன்னேற்றத்திலும் பாடுபட்டிருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் எப்படி நடத்தப்படுறாங்க, இந்த நாட்டுடைய தத்துவம், சித்தாந்தம், இறையாண்மை என்பது எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானது, எல்லாத்திற்கும் சம உரிமை இருக்கிறது, செக்யூரிட்டி, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பை வழங்கணும், எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்கணும், எல்லாத்துக்கும் அவங்க வழிபடக்கூடிய உரிமையை வழங்கணும், எல்லாத்திற்கும் அவங்க விருப்பப்பட்ட செய்வதை அவங்க நாம அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டுடைய இறையாண்மை. ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், விரும்பிய உணவை நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம நினைச்ச உணவை கூட நம்ம சாப்பிடக்கூடாது என்று இன்றைக்கு தடை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதற்கு கூட முஸ்லிம்கள் அதை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அது ஆகுமானதாக இருக்கிறது, அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. நீங்க சாப்பிடலன்னா நீங்க சாப்பிடாம இருங்க, உங்களுக்கு பிடித்ததை நீங்க சாப்பிடுவீங்க, அவங்களுக்கு பிடித்ததை அவங்க சாப்பிடுவாங்க, இதுதான் அரசியலமைப்பு சட்டம், இப்படித்தான் சம உரிமையை வழங்குது என்று சொல்லாமல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல, அதை இருந்து மக்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட நீ இதை திங்க கூடாது, அதை திங்க கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடியதை பார்க்கணும். அது மாதிரி ஒரு முஸ்லீம் தான் விரும்பிய ஆடையை அணியக்கூட இந்த நாட்டில் அதுக்கு கூட விதிவிலக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுட்டு போறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க போட்டுக்கிறீங்க, அதுதான் இந்த நாட்டுடைய உரிமை, இந்த நாடு அதைத்தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழங்குது என்பது இல்லாமல் முஸ்லீம்கள் இந்த ஆடையை உடுத்தக்கூடாது, இந்த ஆடை வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, அடிமைத்தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் விமர்சிக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல அந்த தடை போடக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் பிறப்பிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய விடுதலையிலும் இந்த நாட்டுடைய கட்டமைப்பிலும் இந்த நாட்டை உருவாக்குவதிலும் பெரிய பங்கு, பெரிய விலை கொடுத்திருக்கிறது முஸ்லிம்கள் தான். அவர்கள் தான் இந்த நாட்டில் தூக்கி தலைமையில் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கு இருக்கக்கூடியவங்க. நமக்கு தான் சிறப்பு சலுகை எல்லாம் கொடுத்திருக்கணும். இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நீங்க அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு உழைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் தார என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நம்ம சிறப்பு சலுகை எல்லாம் கேட்கிறோம், எல்லாத்துக்கும் உண்டான சலுகையை எனக்கு கொடு, எல்லாத்துக்கும் உண்டான சம உரிமை எங்களுக்கு வழங்கு என்று நாம கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அப்படி நாம வழங்க மாட்டோம்.
உங்களை இரண்டாம் தர குடிமக்களாக, மூன்றாம் தர குடிமக்களாக தான் நடத்துவோம் என்ற நிலையில இன்றைக்கு வைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிதான் ஆட்சியாளர்கள் பார்க்கிறாங்க நம்மளை. ஆட்சியாளர் அப்படித்தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையை மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த குடியரசு கொண்டாட்டம், வழிபாடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெயரளவுல வருஷம் வந்துருச்சுன்னா ஆட்சியாளர்களாக இருக்கிறோம், நம்ம இதை நடத்தணும், இதை நம்ம கொண்டாடப்படணும். 75 வருஷம் முடிஞ்சிருச்சு, 76வது வருஷம், 80வது வருஷம், இதை நம்ம விமர்சையா கொண்டாடணும் என்று கொண்டாடப்படுவதை தவிர்த்து ஒரு விஷயத்தை அதை எடுத்து மக்களிடத்துல பிரகடனப்படுத்தி கொண்டாடப்படுதுன்னா அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அதை மக்களுக்கு வலியுறுத்துறோம்னா நீங்க செய்யுங்க என்று சொல்றோம்னா அதை நம்ம கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும், செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? குடியரசு என்றால் என்ன என்று கூட விளங்காமல் அதை விமர்சையாக கொண்டாடக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். குடியரசுனா இங்க இருக்க எல்லாத்துக்கும் சம உரிமை, எல்லாத்திற்கும் இந்த மக்கள் தான் முதலாளி, அவங்க தான் நம்மளை தேர்வு செய்யறாங்க, அவங்க தான் நம்மளை வழி நடத்துறாங்க, அவங்க கொடுக்கிற சம்பளத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி அவங்க தான் இந்த நாட்டுடைய எஜமானர்கள், அவங்களுக்கு சேவை செய்வதற்கு தான் நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்த நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவம். எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்றுதான் இந்த நாட்டுடைய இறையாண்மை. அதை நாம் கடைபிடிப்பதற்கு தான் இந்த நாள், அதை வருஷம் நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த குடியரசு தினம். அதை கூட நம்ம தெரிஞ்சுக்காம வெறுமனே அந்த நாளை மட்டும் கொண்டாடிட்டு அந்த நாள் கொண்டாடிய நிமிடத்துல இருந்தே சில நேரங்கள் அந்த உரை நிகழ்த்தும் போது கூட விஷம கருத்துக்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சில பகுதிகளில் முஸ்லீம்கள் தனியாக நிறுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசக்கூடியதை பார்க்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. இங்கே கூட்டாட்சி தத்துவம் என்பது, குடியரசு தத்துவம் என்பது ஏட்டு சுரைக்காய் போல ஏட்டளவுல இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் உரிமையாய், எல்லா மக்களுக்கு சமத்துவத்தை, எல்லா மக்களுக்கு உண்டான சகோதரத்துவத்தை, எல்லா மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு இந்த நாட்டில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறத உணர்ந்து வச்சிருக்கோம். இந்த நிலையிலிருந்து நம்ம மாத்தணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும்? நமக்கு என்ன கடமை இருக்கிறது? இந்த நிலையிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததியை விடுபட வேண்டும் என்றால், நல்ல நிலைக்கு மாற வேண்டும் என்றால் நமக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. நம்ம கல்வியின் மூலமாக தான் இந்த நிலையை மாற்ற முடியும். நம்ம படிச்சு நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அந்த அதிகார வட்டத்தில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சம உரிமையை வழங்குவதுதான் இந்த நாடு. அதை நாங்க கொடுப்போம், அதுக்குண்டான இடங்கள்ல எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துவோம், நாங்க போக முடிஞ்சா போவோம், நாங்க போய் எல்லாத்துக்கும் உண்டான பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம், நமக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு உண்டான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற நிலை தான் இருக்கும். ஆனா நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், இந்திய சுதந்திர போர்ல முஸ்லிம்கள் அதிகமான அளவுக்கு தியாகம் செய்தாங்க, உழைப்பு செலுத்தினாங்க, உயிர்களை இழந்தாங்க, பொருளாதாரத்தை வழங்கினாங்க. அதுக்கு முன்னாடி முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், இந்திய சுதந்திர போரை கையில் எடுப்பதற்கு முன்பாக இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா எல்லா வகையிலும் முன்னேறி போயிருந்த ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. படிப்புல முஸ்லிம்கள் தான் முன்னுக்கு இருப்பாங்க, பொருளாதாரத்தில் மிக மிஞ்சிய பணக்காரர்களாக இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துல பல ஸ்டேட் பல மாநிலங்களை சிறு சிறு நாடுகளாக வைத்துக் கொண்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முஸ்லிம்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆங்கிலேயுடைய கை ஓங்கி இந்தியாவை கையகப்படுத்தும் பொழுது முழு இந்திய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சியை அவுரங்கசீப் அவருடைய தலைமையில தான் ஒரு முஸ்லிம் அரசர் தான், முகலாய மன்னர் தான் செய்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் முந்தைய ஒரு சமூகமாக முஸ்லிம் இருந்தது. பொருளாதாரத்திலும் அதிகமான அளவுக்கு இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்திலும் இருந்தாங்க, கல்வி அறிவிலும் அதிகமாக இருந்தாங்க, வாணிபத்திலும் இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும், இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் இறங்கும் பொழுது பல வகையில போராட்டம் இருந்தது. அதுல காங்கிரஸ் தலைமையில, காந்தியுடைய தலைமையில பல போராட்டங்களை செய்யறாங்க. இந்த காங்கிரசும் காந்தியும் நம்பிக்கை வைத்திருந்த முஸ்லிம் சமூகம் அவங்க சார்பா நிறைய இறங்கி போராட்டத்தில் நடந்தாங்க. காந்தியுடைய பல்வேறு போராட்டங்கள்ல முஸ்லிம்கள் தான் அதிகமான அளவுக்கு கலந்துகிட்டாங்க, அதான் வரலாறு. அதுல காந்தியுடைய காங்கிரஸ் ஒரு போராட்டமாக இருந்ததுதான் ஒத்துழையாமை இயக்கம். ஆங்கிலேயுடைய கல்வியை நம்ம புறக்கணிக்கணும், ஆங்கிலேயுடைய பதவியை நம்ம புறக்கணிக்கணும், ஆங்கிலேயுடைய ஆணையை புறக்கணிக்கணும், ஆங்கிலேயனுடைய பொருட்களை புறக்கணிக்கணும், ஆங்கிலேயனுக்கு வரி கட்டுவதை புறக்கணிக்க வேண்டும், இந்த மாதிரி ஆங்கிலேயன் கொடுக்கக்கூடிய பட்டங்களை வாங்கக்கூடாது, புறக்கணிக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அறிவிக்கக்கூடிய பெரும்பாலான போராட்டங்கள்ல எல்லா வெகுஜன மக்கள் கலந்துக்குவாங்க, முஸ்லிம்கள் அதிகமான அளவு கலந்துக்குவாங்க,
மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமா கலந்துக்குவாங்க, போராடுவாங்க, கேட்டுக்குவாங்க. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான எந்த மக்களும் அதிகமான ஆதரவு தரல. ஆனா முஸ்லிம்கள் மாத்திரம் தான் 100% ஆதரத்தை கொடுக்குறாங்க. இனிமே நாங்க படிக்க மாட்டோம், ஆங்கிலோடைய கல்வி தான் அன்னைக்கு இருந்த, அவன் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். பிரிட்டிஷ்காரனுடைய கண்ட்ரோல்ல தான் மொத்த இந்தியா இருக்கிறது, அவன் கண்ட்ரோல்ல தான் கல்வி நிலையங்கள் இருக்கிறது, அவன் தான் ஒரு படிப்புடைய சர்டிபிகேட். இன்னைக்கு நம்ம படிச்சு வெளியே வந்து ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வர்றோம்னா இந்திய அரசுடைய சர்டிபிகேட் அது கொடுக்கறதா அத்தாரிட்டியா இருக்கும். அது மாதிரி அன்றைக்கு நம்ம ஒரு டாக்டராவோ ஒரு கலெக்டராவோ ஆகணும், ஒரு அதிகார வர்க்கத்துல போய் உட்காரணும், அல்லது ஒரு பெரிய வக்கீலாக மாறணும்னா எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்காரன் கொடுக்கக்கூடிய சான்று சர்டிபிகேட் தான் முக்கியம். அந்த பிரிட்டிஷ்காரன் கொடுப்பதை நான் ஏத்துக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் என்ற இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிச்சுதான் முஸ்லிம்கள் பின்தங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கல்வியை ஒதுக்குறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பை வேணாங்கிறாங்க. எங்கெங்க எல்லாம் அரசு துறைகள்ல மேல் மட்டங்கள்ல இருந்தாலும் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படித்தான் பாக்குறோம். வரலாற்றுல அதிகமான அளவு இருக்கு, பட்டியல் எடுக்கணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி புறக்கணித்ததுடைய விளைவுதான் ஒரு நூற்றாண்டு கூட கடக்கல, ஒரு சில வருடங்கள்லயே அப்படியே முஸ்லிம் சமூகம் படிப்பு இல்லாம பின்தங்கிய ஒரு சமூகமாக இன்றைக்கு பாக்குறோம்ல. கடந்த கால காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்தில் ராஜேந்திர சச்சார் என்ற ஒரு நீதிபதியுடைய தலைமையிலையும் இன்னொரு நீதிபதி தலைமையிலையும் ஒரு சில குழுக்களை அமைக்கிறாங்க. குழுக்களை அமைச்சிட்டு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க ஆய்வு செஞ்சுட்டு சொல்லுங்க, அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா, ராஜேந்திர சச்சார் அவர் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுக்கடுத்து ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இவங்க எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டுல தாழ்த்தப்பட்ட பட்டியலிட பழங்குடியின மக்களை விட கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க முஸ்லிம்கள். பழங்குடியின வகுப்புன்னு சொல்றோம்ல, எஸ்சி எஸ்டி சொல்றோம்ல, அவங்களை விட முஸ்லிம்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க இந்த நாட்டுல. எப்படிப்பட்ட சமூகம்னா, அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் தான் படிச்சு எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மிதமிஞ்சி போய் இருக்கிறாங்க, எல்லா அரசு துறைகளும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் உடைய லீடராக நிறைய பேர் வந்திருந்தாங்க. காந்தியில இருந்து நேருல இருந்து நிறைய லீடர்கள் இருந்தாங்க. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தாவே அதுல நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. முகமது அலி ஜின்னா இருந்தாரு, அது மாதிரி அபுல் கலாம் ஆசாத் இருந்தாரு. தொடர்ச்சியாக ஒரு 7 ஆண்டுகள் பக்கத்துல அபுல் கலாம் ஆசாத் இந்திய தேசத்துடைய காங்கிரஸ் உடைய தலைமையாக அதனுடைய தலைவராக இருந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப இந்த நாட்டை முழுமையாக வழிநடத்தக்கூடிய, சுதந்திர போராட்டத்தை முழுமையாக வடிவமைத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, மக்களிடத்துல அன்றைக்கு அதிக செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் அமைப்பாக இருந்ததுதான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு லீடராக ஒரு முஸ்லீம் இருக்க முடியும்னா எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க சமூகத்துல. அந்த சமூகம் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்றா, ஒரு பழங்குடியின மக்கள் படிச்சதை விட குறைவாக தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்தவித அரசுடைய உயர் பதவிகள்லையும் முஸ்லீம்கள் இல்ல, ஜீரோல தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை இந்த நாட்டில் மாறிவிட்டது என்று அறிக்கை அரசிடத்துல தாக்கல் செய்யப்படுது. இவங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பழங்குடியின மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு எவ்வளவு சலுகை கொடுக்குறீங்களோ அதை விட கூடுதல் சலுகை கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு, அப்பதான் இவங்களை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது ஒரு 10-15 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு அதை விட கீழ்நிலையில் தான் முஸ்லீம்களுடைய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்க்கணும். இப்ப இதெல்லாம் மாறணும்னா அரசுடைய கடமை, இது குடியரசு, இது எல்லா மக்களுக்குள்ள சமத்துவமான ஒரு அரசு, நம்ம தான் நம்ம நாட்டின் கீழே நம்முடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அரசுடைய பொறுப்பு. ஆனா செய்ய மாட்டாங்க, குடியரசு தினத்தை கொண்டாடுவாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்பது அது வேறையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப நம்முடைய கடமையும் பொறுப்பு இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம அந்த நிலையை விட்டு மாற வேண்டும் என்றால், நம்ம அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நம்ம கல்விதான் ஒரே தீர்வு. பொதுவா இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆங்கில கல்வியை புறக்கணிக்க வேண்டும், ஆங்கிலருடைய வேலையை புறக்கணிக்க வேண்டும், ஆங்கிலருடைய பட்டங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று பள்ளிவாசல் ஜும்மாக்கல்ல கூட அது பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அப்படியே பத்துவாவா கொடுக்குறாங்க, செய்யாதீங்க, படிக்காதீங்க, ஹராமு. இதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு அப்படியே படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம அப்படி படிச்சு வந்தாலும் அரசு துறைகளுக்கு போறதற்கான வாய்ப்பு குறைந்த ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கிறோம். இப்ப அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நம்ம கல்வியில் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இந்த குடியரசு தினத்தில் அரசு இதை செய்யாது என்பதை கவனத்தில் வைத்து நாம் தான் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இந்த ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வரும் பொழுது
இது ஹராம் படிக்கிறது அப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. மார்க்க கல்வி, உலக கல்வி. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கல்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அது எல்லாமே ஒரே கல்வி தான். பயன் தரக்கூடிய கல்வி, பயன் தராத கல்வி. பயன் தராத கல்விகளை நீங்க கத்துக்காதீங்க. எது உங்களுக்கு பயன் தருதோ அதை நீங்கள் கத்துக்கொள்ளுங்கள், அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கல்வியா பிரிக்கிறாங்க, மார்க்க கல்வி, உலக கல்வி. உலக கல்வி இன்றைக்கு ஹராம், ஆங்கிலம் வருது, மார்க்க கல்வியை நீங்க கத்துக்கிடுங்க, அந்த மாதிரி அந்த வழியில போயிருங்க என்று நம்மை அப்படியே திசை திருப்பப்பட்டது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பிரிக்காம இஸ்லாம் கல்வியை ஒரே தரத்துல தான் வச்சிருக்கிறது. அல்லாஹ் நிறைய வசனங்கள்ல திருமறை குர்ஆன்ல பேசுறான். ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அது மாதிரி அவர்கள் பூமியில பயணம் செய்யவில்லையா? அப்படி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா விளங்கி இருப்பாங்க, படிப்பினை பெற்றிருப்பாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் செவிப்புலங்கள் எல்லாம் அவங்களுக்கு சிந்தனைக்கு தூண்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். இவை அல்லாஹ்வுடைய தெளிவான வசனங்கள். யாருக்கு அல்லாஹ் இல்மை கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறானோ அவங்களால் தான் இதை விளங்கிக் கொள்ள முடியும், அவங்களுடைய உள்ளங்கள்ல தான் இது இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்கள நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். உங்கள யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய தர்ஜாக்களை உயர்த்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது மாதிரி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டாங்க. அதனால அறிவுடையவர்கள் தான் நல்ல அறிவு பெறுவாங்க. அதனால நீங்க படிங்க. திருமறை குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ர, படிப்பீராக, உமது இறைவனுடைய திருப்பெயரால் நீங்கள் ஓதுவீராக என்று இறைவன் இறக்கி அருளக்கூடிய வசனமாகத்தான் இருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை இரண்டாவது வரையில் அறிந்து கொள்ளலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் முதலாவது வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வர்றது, இறைக்கு அருளும் பொழுதே அல்லாஹ் இக்ர, படிப்பீராக, ஓதுவீராக, உமது இறைவனுடைய பெயரால ஓதுவீராக என்று அல்லாஹ் இறக்குறான் வசனத்தை. இறக்குன உடனே நபிகள் நாயகம் படிப்பறிவில்லாத ஒரு நபியாக இருக்கிறாங்க, மனிதராக இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம கல்வியை கத்துக்கிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதை ஏத்துக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, உதடுகளை அசைச்சதை உச்சரிக்கிறது. ஏன்னா அதுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி திருமறை குர்ஆன் தான் உயர்ந்த ஒரு இலக்கியத்துல இருக்குது. அது அளவுக்கு இலக்கியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அரபிக் இலக்கணமே திருமறை குர்ஆன்ல இருந்து தான் வகுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு இருக்கக்கூடியது. அதை மனப்பாடம் செஞ்சுக்கணும், அந்த அறிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, இதை உங்களுடைய உள்ளத்துல சேர்ப்பது எனது பொறுப்பு. நீங்க கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் அப்படின்னு அல்லாஹ் அந்த மாதிரி வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம், இந்த சம்பவத்துல இருந்த ஒரு விஷயம் வந்த உடனே படிக்காத நபி அதுக்கு அடாப்ட் ஆகி அது படிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அதை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தன்னுடைய சமூகத்துல ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்திற்கு வந்த பிறகு போர்க்களத்துல போய் கைதிகளை புடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கைதியை விடுதலை செய்வதற்கு உனக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ, என்ன கல்வி இருக்குதோ அதை நீ கத்துக்கொடு. உனக்கு வில்வித்தை தெரிஞ்சா அதை சொல்லிக் கொடு, வால் சண்டை சொல்லி தெரிஞ்சா சொல்லிக் கொடு, இல்ல அரபியை உனக்கு படிக்க தெரிஞ்சா அதை சொல்லிக் கொடு, அரபி எழுத தெரிஞ்சா அதை சொல்லிக் கொடு. இந்த மாதிரி கல்வியை நீ கற்றுக் கொடுத்து விட்டு உனக்கு விடுதலை தர்றேன். அன்றைக்கெல்லாம் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டாங்கன்னா பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துதான், அடமானமா கொடுத்துதான் வெளியே வர முடியும், இல்லைன்னா அவங்க அடிமைதான் கடைசி வரைக்கும். அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை விடுதலை செய்வதற்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, காசு பண்ண வேணாம், உனக்கு தெரிந்ததை இவருக்கு சொல்லு, ஒருத்தருக்கு கத்துக் கொடு, 2 பேருக்கு கத்துக் கொடுத்துட்டு நீ போயிடலாம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கல்வி விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஸ்லீம்களுக்கு கல்வி என்பது தொலைந்து விட்ட ஒரு பொருள். நீங்க ஏதோ முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்கன்னா அதை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் கல்வி. எங்கே நீங்கள் அதை பாக்குறீங்களோ கண்டுபிடிக்கிறீங்களோ உடனே எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முக்கியமா இருந்த ஒரு பொருள், ஒரு போனு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல தொலைச்சிட்டோம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பகுதியில கிடக்குது அப்படின்னா உடனே போய் எடுத்துக்குவோம். எனக்கு முக்கியமான பொருள், எனக்கு தேவையான பொருள், அப்படிப்பட்டதுதான் கல்வி. அதனால அதை நீங்கள் எங்க கிடைத்தாலும் எடுத்துக்கிடுங்க. இந்த கல்வி தான் நம்முடைய தர்ஜாவை உயர்த்தும். இந்த கல்வியில நம்ம அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அல்குவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.